கடந்த காலத்தில் மலையக பகுதிகளிலே வீட்டு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த மக்களுக்கு கையளித்த போதும் கூட அந்த வீட்டு திட்டத்திலே பல குறைபாடுகள் காணப்படுவதை தொடர்ச்சியாக மக்கள் எங்களுக்கு அறியப்படுத்துகின்றார்கள். விசேடமாக சில பிரதேசங்களிலே அந்த மக்கள் அந்த வீடுகளிலே குடியேறிய போதும் கூட அந்த வீடு அந்த மக்களுடைய வசிப்பதற்கு உகந்த வீடுகளாக இல்லை என்று தற்பொழுது எமது அமைச்சுக்கு மக்கள் தொடர்ச்சியாக முறைப்பாடுகளை தெரிவித்து வருகிறார்கள். எனவே கடந்த காலத்தில் இவ்வாறான கைவிடப்பட்ட, அதாவது வீட்டு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அது பாதியிலே கைவிடப்பட்ட அந்த வீட்டு திட்டங்களை வீடுகளை கட்டி முடிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், எங்களுடைய அரசாங்கம் வரவு செலவு திட்டத்திலே 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாவை நாங்கள் ஒதுக்கீடு செய்து அந்த வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். எனவே அதிகமான வீடுகள் அந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இன்னும் ஓரிரு மாதங்களிலே அந்த வீடுகள் அந்த மக்களுக்கு கையளிக்கப்பட இருக்கின்றன. எனினும் இவ்வாறான மக்கள் முறைப்பாடு செய்கின்ற வீட்டு திட்டம் தொடர்பாக உடனடியாக விசாரணை செய்து அது தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். உண்மையிலே இலங்கையில் இருக்கின்ற எதிர்க்கட்சியினர் அவர்கள் பார்க்கின்றார்கள், இந்த ஆட்சி எவ்வாறு இப்போது நாங்கள் கைப்பற்றலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அண்மை காலமாக உலகளாவியில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக உங்களுக்கு தெரியும், எரிபொருளின் விலை பாரிய அளவு உலகச் சந்தையிலே விலையேற்றம் அதிகரித்தது. அதனுடைய தாக்கம் இலங்கையிலும் ஏற்பட்டு இலங்கையிலுமே அந்த எரிபொருள் விலையேற்றம் அதிகரித்தது. அதே போல உலகச் சந்தையிலே உலகளாவிய ரீதியில் இந்த டாலருடைய பெறுமதி, அமெரிக்கன் டாலருடைய பெறுமதியும் அதிகரித்தது. அதே போல் இலங்கையிலும் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 150 ரூபாய்க்கு வரை ஒரு அமெரிக்க டாலருடைய பெறுமதி சென்றது. ஆனால் இன்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள், இவ்வாறான பொருளாதார நெருக்கடி காரணமாக 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த வரிசை முறை மீண்டும் நாட்டில் ஏற்பட்டு மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவார்கள், மக்களை தூண்டிவிட்டு அல்லது மக்களை அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை செய்வித்து பெரிய போராட்டங்களை நடத்தி இந்த அரசை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பலாம் என்ற ஒரு பகல் கனவிலே எதிர்க்கட்சியினர் இருந்து வந்தார்கள். ஆனால் இன்று நிலைமை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்று 2022ஆம் ஆண்டு உலகளாவிய ரீதியிலே இவ்வாறான ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கவில்லை. உலகத்தில் இவ்வாறான பெட்ரோல் விலையேற்றம் அதிகரிக்கப்படவில்லை. ஆனால் இலங்கையிலே இவர்களுடைய தவறான பொருளாதார முடிவுகள், அதே போல ஊழல்கள், அதே போல வீண் விரயங்கள், அதே போல ஊழல், இதன் காரணமாக இலங்கையிலே பாரிய அந்த பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது. இங்கு மக்கள் வரிசையில் இருந்தார்கள், இங்கு பெட்ரோல் இருக்கவில்லை, அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு, மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு, எரிவாயு இருக்கவில்லை. ஆனால் இன்று விலையேற்றம் அதிகரித்தாலும் கூட இன்று தட்டுப்பாடு இல்லாமல் பெட்ரோல், அதாவது எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு சென்று மக்கள் எரிபொருளை நிரப்பிக் கொள்கின்றார்கள். இன்று அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு தேவையான அளவு கிடைத்து கொண்டிருக்கிறது, மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை. எனவே இன்று மக்கள் கொள்வனவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்கவில்லை. அதே போல இன்று அமெரிக்கன் டாலருடைய பெறுமதியும் இன்று குறைந்து கொண்டு போகின்றது. நான் நினைக்கிறேன் இன்று சராசரியாக 325 ரூபாய்க்கு சென்றிருக்கிறது. எனவே எதிர்க்கட்சியினர் நினைத்தார்கள் இதை வைத்து இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கலாம் என்று. ஆனால் அவருடைய பகல் கனவுக்கு இன்று ஒரு பேரடியாக அமைந்திருக்கிறது. இன்று நாட்டிலே பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இலங்கை வரலாற்றிலே முதல் தடவையாக ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டு பதிவாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட 1380 மில்லியன் அமெரிக்கன் டாலர் லாபத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதே போல 2004ஆம் வருடத்தை விட 2025ஆம் வருடம், இந்த வருடம் இலங்கையினுடைய தனிநபர் வருமானம் அதிகரித்திருக்கு. கிட்டத்தட்ட 5000 அமெரிக்க டாலராக ஒரு தனிநபர் வருமானம் அதிகரித்திருப்பது உண்மையிலே இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சியை காட்டுகிறது. எனவே இன்று எதிர்க்கட்சியினர்
அவர்களுக்கு செல்வதற்கு வழியில்லை, அவர்களுக்கு கூறுவதற்கு கருத்தில்லை. எனவே அவர்கள் மீண்டும் நாட்டிலே இனவாதத்தை தூண்டிவிட்டு அல்லது சிறிய சிறிய பிரச்சனைகளை உருவாக்கி அதை பெருப்பித்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை செய்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கள அனுப்பலாம் என்ற ஒரு பகல் கனவில் இருக்கிறார்கள். எனவே அது ஒருபோதும் நடக்காது. இந்த நாட்டு மக்கள் அரசாங்கத்தோடு இருக்கிறார்கள். எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது மக்கள் அதீத நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எங்களுடைய அரசாங்கம் நேர்மையோடு பயணிக்கிறது. எனவே இது உறுதியோடும் சக்தி வாய்ந்த அரசாங்கமாக இருப்பது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் பல போயாக்களை சொல்லிவிட்டார்கள். எனவே ஒரு காலமும் நடக்காது. இனி எத்தனை போயாக்கள் வந்தாலும் இந்த நாட்டிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி தான் நடைபெறும். அதே போல இவர்கள் கூறுகிறார்கள், இப்பொழுது ஒவ்வொரு ஜனாதிபதியை இவர்கள் காட்டுகிறார்கள். இன்று யோசித்து பாருங்கள், இன்று பாராளுமன்றத்திலேயா இருக்கலாம் அல்லது வெளியில் நடக்கின்ற நிகழ்வுகளிலாக இருக்கலாம், எல்லா நிகழ்வுகளிலும் இன்று அதிகமாக கத்துபவர்கள், அதிகளவாக கூக்குரல் இடுபவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த நபர்களுக்கு எதிராக அதிகமான வழக்குகள் இருக்கின்றன, அதிகமான குற்றச்செயல் ஈடுபட்டவர்கள். எனவே ஒரு விளக்கு, சாதாரணமாக ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டால் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும், இறுதியாக எண்ணெய் குறைந்து கொண்டு அந்த விளக்கு அணைகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய பிரகாசத்தை தரும். அதன் பின்பு அந்த விளக்கு அணைந்துவிடும். தற்பொழுது பாராளுமன்றத்திலையும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் இந்த கூக்குரல் இடுபவர்கள், கத்துபவர்கள் மிக விரைவிலே அவர்கள் அணைய போறார்கள், அதாவது சிறைக்கு செல்ல போறார்கள், குற்றம் செய்தவர்கள். எனவே அதை பற்றி நாங்கள் ஒருபோதும் கவனத்தில் எடுப்பதில்லை. எங்களுடைய இலக்கு, எங்களுடைய நோக்கு, நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், நாட்டை முன்னேற்றி மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கும்படி அதை நோக்கி எங்களுடைய பயணம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் சக்தி வாய்ந்த அரசாங்கமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை அபிவிருத்தி பாதையிலே கொண்டு செல்வதற்கு நாங்கள் இரவு பகல் பாராது செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த எதிர்க்கட்சியினுடைய இவ்வாறான கேலிக்குத்தான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.